அன்பார்ந்த முக்காலம் அறிவோம் காணொளி அன்பர்களே வணக்கம். இப்பொழுது நாம் இந்த காணொளியில் காண இருப்பது ஆயில்ய நட்சத்திரத்தை பற்றிய அதிசயங்களை. ஆயில்யம் என்பது 27 நட்சத்திரங்களில் மிகவும் மர்மமும் ஆழமும் கொண்ட நட்சத்திரம். இதை சமஸ்கிருதத்தில் ஆஸ்ரேஷா என்று அழைக்கப்படுகிறது. அதன் பொருள் அணைத்து கொள்வது, சுற்றி கொள்வது. அந்த நட்சத்திரத்தின் ஆதிக்க சக்தி நாகசக்தி சுருண்டு இருக்கும், ஆனால் தேவையான நேரத்தில் எழும் ஆற்றல் கொண்டது. இதன் ஜோதிட அடையாளம் ராசி கடகம், அதிபதி புதன், தெய்வம் நாகதேவர்கள். இதனால் ஆயில்யம் மனம், புத்தி, மறைசக்தி சேர்ந்த நட்சத்திரமாக இருக்கிறது. மனதின் தன்மை. ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வெளியில் அமைதியாக இருப்பார்கள், உள்ளே ஆழமான சிந்தனை ஓடும். ஒருவரை மனதில் நட்பாக வைத்துவிட்டால் அவர்களை விடமாட்டார்கள். இவர்கள் வாழ்க்கை முழுவதும் உள்ளுணர்வை அடிப்படையாக கொண்டு நடப்பவர்கள். இவர்களிடம் இரட்டைத்தன்மை உண்டு. ஆயில்யத்தின் மிகப்பெரிய ரகசியம் அன்பு கொடுத்தால் அமிர்தம், கோபம் வந்தால் விஷம். இதனால் இது சக்தி வாய்ந்த நட்சத்திரம் என்று அழைக்கப்படுகிறது. வாழ்க்கை பாதையை பொறுத்தவரை இவர்களுக்கு ஆரம்பத்தில் சோதனையும், நடுவில் மாற்றமும், பின்னர் உயர்வும் கிடைக்கும். குறிப்பாக 30 வயதுக்கு பிறகு வாழ்க்கையில் திருப்பம், ஆன்மீக இணைப்பு ஏற்படும். ஆயில்யம் குண்டலினி சக்தியுடன் தொடர்புடையது. தியானம், யோகம் மூலம் உயரக்கூடியது. இதனால் சாதாரண மனிதரை அசாதாரணமாக மாற்றும் சக்தி இந்த ஆயில்ய நட்சத்திரத்திற்கு உண்டு. ஆயில்யம் என்பது ஒரு நட்சத்திரம் மட்டுமல்ல, அது ஒரு மறைந்திருக்கக்கூடிய சக்தி. மனநிலையை பொறுத்தவரை ஆயில்யத்தில் பிறந்தவர்கள் வெளியில் அமைதியாகவும் உள்ளே 1000 சிந்தனையோடும் இருப்பார்கள். யாரையும் எளிதில் நம்ப மாட்டார்கள். நெருங்கினால் உயிரோடு சேர்த்து கொள்வார்கள். 2 நிலை உண்டு இவர்களிடம்: நேசித்தால் உயிர், வெறுத்தால் விஷம். இதுதான் ஆயில்யத்தின் மூல குணம். நேரடியாக எதையும் பேச மாட்டார்கள், சுற்றி வளைத்து தாக்குவார்கள். அரசியல் அறிவு அதிகம். ஒரே வார்த்தை ஸ்ட்ராட்டஜி லைஃப் இவர்களுக்கு. கல்வியை பொறுத்தவரை ஆரம்பத்தில் தடைகள், கான்சன்ட்ரேஷன் எல்லாம் சிதறும். ஆனால் ஒரு வயதுக்கு வந்த பிறகு அதிரடியாக உயர்வார்கள். சிறந்த துறைகளில் இவர்கள் இருப்பார்கள். மனவியல் ஆய்வு, மருத்துவம், ஐடி, டேட்டா ஆகியவற்றிலெல்லாம் முத்திரை பதிப்பார்கள். ஆயில்யத்தில் பிறந்தவர்கள் பிறருக்காக வேலை செய்வது அவர்களுக்கு பிடிக்காது. கண்ட்ரோல் இருக்க வேண்டியது அவசியம். அவர்களுக்கு ஏற்ற தொழில்கள் என்று எடுத்துக்கொண்டால் மருத்துவம், ஹீலர், அஸ்ட்ராலஜர், மறை ஞானம், ரகசிய அறிவு, கண்ணிக்கு தெரியாத சக்திகள் பற்றிய அறிவு, ஜோதிடம், மந்திரம், தந்திரம், எந்திரம், தியானம், குண்டலினி சக்தி, நாகசக்தி, சக்தி வழிபாடு, இவற்றையெல்லாம் அவர்கள் நல்லதற்கும் பயன்படுத்தலாம், கெட்டதற்கும் பயன்படுத்தலாம். அது பயன்படுத்துவரை பொறுத்து அமையும். மற்றும் பிசினஸ், பொலிட்டிக்ஸ், இன்டெலிஜென்ட் ஃபீல்டு ஆகியவற்றிலெல்லாம் இவர்கள் முத்திரை பதிப்பார்கள். சொத்து நிலையை பொறுத்தவரை இவர்களுக்கு பூர்வீக சொத்து, சண்டை, தகராறு ஆகியவையெல்லாம் இருக்கும். சட்ட பிரச்சனை எல்லாம் வர வாய்ப்பு உள்ளது. தானாக சேர்க்கும் சொத்து தாமதமாக வரும், ஆனால் பெரிய அளவில் வரும். 35 வயதுக்கு பிறகு நிலையான செல்வம், பிறந்த வீடு, தாயுடன் கர்மபந்தம், அப்பாவுடன் கருத்து வேறுபாடு, மன வேறுபாடு, புகுந்த வீட்டில் ஆரம்பத்தில் பிரச்சனை, பின்னர் முழு கட்டுப்பாடு. குறிப்பாக இவர்களுக்கு மாமியார் உறவு சிக்கலானதாகத்தான் இருக்கும். காதல், திருமணம், ரகசிய காதலைத்தான் அதிகமாக இவர்கள் மனதில் வைத்துக் கொள்வார்கள். 2 விதம்: தீவிரமாக காதல் இருக்கும், திடீர் திருமணம் ஏற்படும். 27 to 32 வயதுக்குள் திருமணம் செய்து கொள்வார்கள். வாழ்க்கை பிரச்சனையை பொறுத்தவரை 12 வயது வரை உடல் பலவீனமாக இருக்கும். 21 வயது வரை மனது குழப்பம் ஏற்படும். 22 to 30 வரை காதல், வேலை ஆகியவற்றிலெல்லாம் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். 31 to 40 பெரிய முடிவுகள் எடுப்பார்கள். 41க்கு பிறகு செட்டிலான லைஃப் அமையும். ஆபத்தான வயது என்று சொன்னால் அவர்கள் கவனிக்க வேண்டிய காலம் 18 வயது, 27, 36, 45. இந்த வயதுகளில் அவர்கள் மிகவும் ஆபத்தை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். விபத்து, துரோகம்,
மனச்சேதம் இவைகள் எல்லாம் இவர்களை இந்த வயதுகளில் வாட்டும். வெளிநாட்டு யோகம் என்று சொன்னால் அவர்களுக்கு யோகம் உள்ளது 30 வயதுக்கு பிறகுதான். உடல்நிலையை பொறுத்தவரை பொதுவாக வரும் நரம்பு பிரச்சனை, மன அழுத்தம், சர்க்கரை இவைதான் வரும். யோகம், தியானம் மிகவும் அவசியம். திடீரென்று கடன் எடுப்பார்கள், மீண்டும் அடைப்பார்கள், மீண்டும் கடனுக்குள் விழுவார்கள். பெரிய பிரச்சனைகள் இல்லை என்றாலும் கூட இந்த பண விஷயத்தில் கவனம் அவசியம். ஆயில்யத்தின் ரகசியம் உயர்த்தவும் செய்யும், அழிக்கவும் செய்யும். அது எப்படி என்றால் அவர்களது மனக்கட்டுப்பாடுதான் அதை தீர்மானிக்கும். இவர்களது நல்ல குணங்கள் என்று எடுத்துக்கொண்டால் ஆழமான புத்திசாலித்தனம் மற்றும் வேகமான சிந்தனை, உள்ளுணர்வு மிக அதிகம், மனிதரை புரிந்து கொள்வார்கள், ரகசியத்தை பாதுகாக்கும் நம்பிக்கை கூறியவராக இருப்பார்கள், அன்பு கொடுத்தால் முழு மனதுடன் கொடுப்பார்கள். கடின சூழ்நிலைகளில் கூட தப்பித்து வரக்கூடிய திறமை இவர்களிடம் உண்டு. திட்டமிடும் திறன் உண்டு, மிகவும் வலிமையாக இருக்கும். கற்றுக்கொள்ளும் ஆர்வம் மற்றும் ஆய்வு மனப்பான்மை, சுயமாக முன்னேறும் ஆற்றல், ஆன்மீகம் மற்றும் மறை ஞானத்தில் ஈர்ப்பு இவையெல்லாம் இவர்களது சக்தி. ஒரு முறை உயர்ந்தால் பெரிய நிலையை அடையக்கூடிய சக்தி. இவர்களது குணங்களில் எதையெல்லாம் விட வேண்டும்? சந்தேக மனநிலை அதிகமாக இருக்கும், கோபத்தை உள்ளே வைத்துக்கொண்டு வெடிக்கும் குணம், பழிவாங்கும் எண்ணம், நீண்ட நாளாக காத்திருக்கும், நேரடியாக பேசாமல் சுற்றி சொல்லும் பழக்கம் உண்டு, மற்றவர்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற மனநிலை இவர்களுக்கு உண்டு. மன அழுத்தம் மற்றும் ஓவர் திங்கிங் அதிகம். எளிதில் யாரையும் நம்பாத தன்மை, சில சமயம் கபடமான அணுகுமுறை, அதாவது தவறாக மறைமுகமாக அணுகுவார்கள். உறவுகளில் பொசசிவ்னஸ் அதிகம் கொண்டவர்கள். கொள்வது. ஆயில்யம் 1ஆம் பாதம். ஆயில்யம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் திடீர் கோபம், சீக்கிர முடிவெடுக்கும் குணம், சுயமரியாதை அதிகம், யாருக்கும் தலைகுனிய மாட்டார்கள், வாழ்க்கையில் ஆரம்பத்தில் தடைகள் அதிகம், போராடி வெற்றி பெறும் மனவலிமை, தவறான முடிவால் இழப்புகள் ஏற்படும் வாய்ப்பு இவர்களுக்கு உண்டு. ஆயில்யம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் புத்திசாலித்தனம், கணக்கு திறன் மிக அதிகம், பணம் சம்பாதிக்கும் திறன் சிறப்பாக இருக்கும், வெளியில் அமைதி, உள்ளே திட்டமிடல், வியாபாரம் நிர்வாகத்தில் முன்னேற்றம், மெதுவாக வளர்ந்து பெரிய நிலையை அடைவர். ஆயில்யம் 3ஆம் பாதம். உணர்ச்சி மிகுந்த மனம், கலைநயம் அதிகம், அன்பு பாசம், கொடுப்பதில் ஆழம், மனச்சோர்வு, ஏமாற்றமடைய வாய்ப்பு, எழுதுதல், இசை, கலைத்துறையில் திறமை, உறவுகளை அதிகமாக மனதில் வைத்துக் கொள்வார்கள். 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் ஆன்மீக சிந்தனை, ரகசிய அறிவு மீது ஈர்ப்பு, அமைதியான குணம், ஆழமான பார்வை, தியானம், யோகம் போன்றவற்றில் ஈடுபாடு, வாழ்க்கையில் தாமதமான உயர்வு, பிறரை வழிநடத்தும் ஆற்றல் கொண்டவர்கள். மொத்தத்தில் 1ஆம் பாதத்தில் வேகமும், 2ஆம் பாதத்தில் விவேகமும், 3ஆம் பாதத்தில் உணர்ச்சியும், 4ஆம் பாதத்தில் ஆன்மீக ஆழமும் கொண்டவர்கள். ஆயில்யத்தின் உண்மை அதன் ஆழ்மனத்தில் தான் மறைந்துள்ளது. வெளியில் அமைதி போல் தெரிந்தாலும் உள்ளே அலைமோதும் சிந்தனை, உணர்வுகளை வார்த்தைகளில் அல்ல மனத்தின் நிழலில் பேசும் தன்மை, ஒருவரை நேசித்தால் நெஞ்சில் சுருட்டி வைத்துக் கொள்ளும் பிடிப்பு, நம்பிக்கை வந்தால் முழுமையாக ஒப்படைக்கும் இதயம், ஆனால் உடைந்த நம்பிக்கையை மீண்டும் ஏற்காத உறுதி, 1000 சிந்தனைகளில் உண்மையை தேடும் மன ஆழம், உணர்வு, மௌனத்தில் கூட பல கதைகளை பேசும் உலகம். இந்த உலகம் கடந்த காயங்களை மறக்காமல் நினைவில் தாங்கும் குணம், தன்னை பாதுகாக்கும் மறைக்கவசம் போல உள்ளுணர்வு செயல்படும் இவர்களுக்கு. யாரையும் எளிதில் அணுகவிடாத மனக்கதவு, ஆனால் உள்ளே நுழைந்தவரை விடாமல் காப்பாற்றும் பாசம். கோபம் வெளியில் அல்ல, ஆழ்மனதில் சேமிக்கப்படும் தீ. அதை கட்டுப்படுத்தினால் அது சக்தியாக மாறும். மனதை வென்றால் உலகத்தை வெல்லும் திறன் அவர்களிடம் உள்ளது. தன்னை புரிந்து கொள்ளும் போதுதான் உண்மையான மாற்றம் தொடங்கும். ஆயில்யத்தின் பலமும் பலவீனமும் அந்த ஆழ்மனமே. அந்த ஆழத்தை அறிவாக மாற்றினால் உயர்வு நிச்சயம். இறுதியில் ஆயில்யம் என்பது ஒரு மனம் அல்ல, ஒரு மறைந்த சக்தி. ஆயில்ய நட்சத்திரத்தில் பெண்கள் ஏன் தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறார்கள், தோஷமுடையவர்களாக கருதப்படுகிறார்கள்? அதை தனியாக ஒரு காணொளியில் காண்போம். இதுவரை ஆயில்ய நட்சத்திரத்தின் குணநலன்களையும் அவர்களது செயல்பாடுகளையும் நீங்கள் என் வாயால் கேட்டிருப்பீர்கள். இதை கேட்டு நல்ல வழியில் நடந்து
உங்கள் சக்தியை வீணாக்காது திறம்பட வாழ வேண்டுமாய் நான் அன்றாடம் தொழும்படாய் பணி செய்யும் பேசும் தெய்வம் சௌந்தரநாயகி உடனுரை கைலாசநாதரை உங்களுக்காக பிரார்த்திக்கிறேன். நீங்களும் ஒரு முறை வாய்ப்பிருந்தால் சிவகங்கை மாவட்டம் கானாடுகாத்தான் பெரிய கோவில் பேசும் தெய்வம் சௌந்தரநாயகி உடனுரை கைலாசநாதரை வந்து வணங்கி வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வாங்கு வாழ வாழ்த்துகிறேன்.